ஏடிஎம்கேல திருப்பி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் வரணும்னா சசிகலா அவர்கள் திருப்பி உள்ளே வந்தாங்கன்னா ஏடிஎம்கே பார்ட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க திருப்பி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் ஏடிஎம்கேட லீடர்ஷிப்பை கேப்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே வந்து ப்ரைமர்லி 2 ஸ்ட்ராங் கேஸ்ட் குரூப்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பார்ட்டி. ஒன்று வந்து தேவர்ஸ், தட் இஸ் முக்குலத்தார்கள். இன்னொன்று வந்து கவுண்டர்கள். எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி, தே ஆர் நாட் கேஸ்ட் பீப்புள், தே ஆர் போத் செலிபிரிட்டிஸ். மீடியா வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய வெளிச்சம் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது. நாங்கள் உட்பட நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த சசிகலா அவர்களோட அரசியல் வருகையெல்லாம் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் பிரோஜனமான டிஸ்கஷனாக படுதா இல்லாட்டி கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிட்டோன்னு தோணுதா? ஏதோ A1 வந்து தவறே செய்யாத மாதிரியும், அவங்க பால் குடிக்கிற பாப்பா மாதிரியும், A2 தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரியும் பேசுகிறாங்க. அது அப்சல்யூட்லி தவறு. வணக்கம். இன்றைக்கி நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ என்னென்னா, உங்கள் கூட நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக ரொம்ப சொசைட்டிக்கு தேவையான ரொம்ப ஆழமான விஷயங்கள் நிறையா பேசியிருக்கீங்க. பட் நீங்கள் ஜென்ரலாக மீடியாவை பார்க்கும்போது என்னென்னா, நீங்கள் அட்ரஸ் பண்ணுற இஷ்யூஸாக இருக்காது. இப்போ ரஜினியை பற்றி நிறையா பேசுவாங்க. அப்புறம் சசிகலா அவர்களோட இஷ்யூவை பற்றி நான் இப்போ நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக உங்களோட இன்டர்வியூஸ் பார்க்கும்போது அதெல்லாம் பற்றி நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டர்வியூவாக மக்கள் நிறையா பேசக்கூடிய இந்த இஷ்யூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கலான்னு நினச்சோம். ஸோ இப்போ சசிகலா அவர்களை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க மீடியாவில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்கள? ஃபஸ்ட்டு வந்து சசிகலாஸ் டனர் டைம் அவங்க வந்து அஃப்கோர்ஸ் தப்பு செஞ்சாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே ஜட்ஜ்மெண்ட் உறுதி ஆயிடுச்சு. ஸோ டெஃபினெட்லி ஷீ இஸ் பீன் கன்விக்டட். பட் அதுக்கு வந்து அவங்க வந்து தண்டனையும் அனுபவிச்சிட்டாங்க. தட் இஸ் ஷீ ஹஸ் ஸ்பெண்ட் தி ஸ்டிப்புலேட்டட் டைம் இன் ஜெயில். லைக் எந்த தப்பு யார் செய்தாலும் ஒன்ஸ் தே ஹவ் டன் தேர் டைம் நம்ம வந்து சொசைட்டியில் திரும்பி ரீஇன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி நோ பார். ஸோ அவங்க தப்பே பண்ணலன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். தப்பு பண்ணாங்க. அண்ட் அவங்களால இப்போ வந்து ஷீ cannot contest an election today. I don't remember, I think 3 or 4 years she cannot contest. So I do not know whether she can the earliest she can contest is 2020. 2026 தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியும். 2026 அவங்களுக்கு வயசு 76 இருக்கும். அப்போ எவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் என் பொசிஷன். A2 அந்த கேஸில் இருந்தாங்க. அவங்க கிளியராக நிரூபணப்பட்டது. பட் ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, மயிலாப்பூர், மாம்பலம், நங்கநல்லூரில் இருக்கிற ஒரு சர்டன் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மீடியா எப்படின்னா, ஏதோ A1 வந்து தவறே செய்யாத மாதிரியும், அவங்க பால் குடிக்கிற பாப்பா மாதிரியும், A2 தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரியும் பேசுகிறாங்க. அது அப்சல்யூட்லி தவறு. A1 அண்ட் A2 டுகெதர் தான் இதை பண்ணாங்க. ஸோ A1க்கு ஒன்றும் தெரியாமல் A2 எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னு A1 சானிடைஸ் பண்ணுறது அப்சல்யூட்லி தவறு. Definitely A1 and A2 together, Supreme Court has reconfirmed it, that A1 and A2 together were guilty at that time as charged. And என்ன க்ரைம் அப்போது சொன்னாங்களோ, ஐரானிக்லி இன்றைக்கி சசிகலாவை சப்போர்ட் பண்ணுற சுப்பிரமணியம் சுவாமி தான் அந்த கேஸை போட்டு அவங்கள கன்விக்ட் பண்ண வச்சார். நீங்கள் அந்த கேஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா திரு சிவாஜி கணேசன் கூட போய் அந்த கேஸில் இது விட்னஸ் சொல்கிற மாதிரியாச்சு. ஸோ டெஃபினெட்லி A1 அண்ட் A2 அந்த க்ரைமில் இன்வால்வ் ஆனாங்க. பட் நான் சொன்ன மாதிரி அந்த தவறு ஆகிடுச்சு. அண்டு அவங்க சென்டென்ஸை சர்வ் பண்ணிட்டாங்க. ஷி ஹாஸ் எவ்ரி ரைட் டு ரீஇன்டெக்ரேட் இன் டு சொசைட்டி. அது நல்ல விஷயம் சொன்னீங்க. என்னென்னா அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, இனி சொசைட்டியோட ரீஇன்டெகிரேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இப்போ ஆனால் சொசைட்டியோட ரீஇன்டெகிரேட் ஆகி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அவங்க நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக இருக்காங்க, பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கல் ஆக்டிவ்னா ஷி ஹஸ் நாட் எட் கம் அவுட் இன் ஸ்டேட்மெண்ட். அவங்க வந்து இப்போதைக்கு பார்க்கும்போது கிளியராக அவங்க எதையுமே ஸ்பெல் அவுட் பண்ணல. மோஸ்ட் ஆஃப் வாட் வி ஆர் டூயிங் இஸ் கெஸ் எஸ்டிமேட். பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருப்பேன்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பொலிட்டிக்கல் ஆக்டிவாக இருக்காருன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போ நீங்கள் அசியூம் பண்ணிட்டு அவங்க சார்பாக டிடிவி தான் அவங்களோட லீகல் ஹேர், அவங்களுக்கு பசங்க கிடையாது. ஸோ அமங் தி வேரியஸ் நெவ்யூஸ் அண்ட் நீசஸ் டிடிவி தான் அவங்களோட சோசன் ஹேர்னு நம்ம வச்சுப்போம். ஷி ஹஸ் நாட் செட் தட், பட் அவங்க சொல்லலை. பட் அதுதான் அவங்க லீகல் ஹேர்னால் அவங்க அமமுக ஆஃபீஸ் வந்தாங்களா, அமமுகவோட அஃபேர்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, ஏதாவது டிசைட் பண்ணுறாங்களாங்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த இண்டிகேஷனும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் கன்ஜெக்சர். முன்னொன்று இன்றைக்கி என்ன பேசப்பட்டிருக்குன்னா, பிஜேபி அவங்க சார்பாக நெகோஷியேட் பண்ணுறாங்க. பிஜேபி வந்து எங்கள் சீட்டில் ஒரு பங்கு அமமுக கொடுங்க அப்படின்னு பேசுகிறதாக பல செய்திகளில் வந்திருக்கு. திரும்பி நான் குவாலிஃபை பண்ணுறேன், அது உண்மையாக தவறான்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க வந்து இஃப் ஷீ இஸ் லாயல் டு தி மெமரி, அவங்களோட ஃப்ரெண்டோட மெமரிக்கு அவங்க லாயலாக இருந்தாங்கன்னா அவங்களோட மெமரியை கம்ப்ளீட்டாக ஆப்லிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறது எடப்பாடியும் ஓபிஎஸும் தான். அவங்க ஜிஎஸ்டி கிடையாதுன்னாங்க, இவங்க போய் ஜிஎஸ்டியில் கையெழுத்து போட்டாங்க. அவங்க நீட்டு கிடையாதுன்னாங்க, நீட்டில் போய் கையெழுத்து போட்டாங்க. ஜெயலலிதா ஃபார் வாட் எவர் அவங்க தவறுகளுக்கு எல்லாமே அவங்க வந்து ஸ்டேட் உரிமைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்தவங்க. இவங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு கவர்னர்கிட்ட சரண்டர் பண்ணுற மாதிரி ஸ்டேட்டோட எல்லா ரைட்ஸையும் சரண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மச் ஸோ இந்த இன்ட்ரம் பட்ஜெட்டை போன வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி எவ்வளோ வரணும், எவ்வளோ வந்தது, காம்பன்சேஷனில் எவ்வளோ கடன் வாங்கினோன்னு நெக்ஸ்ட் டே சரியாக டைமில் ரிலீஸ் பண்ணலை அவங்க. ஸோ இஃப் ஷீ இஸ் அவங்க வந்து பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக ஸ்டேட் ஃபெட்ரல் பொசிஷன் எடுக்க போகிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனலியாக ஃபெட்ரல் பொசிஷன் ஸ்டேட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்கன்னா, she should take a position which is against the current ADMK and DMK government, ADMK. அது மாதிரி அவங்க தெளிவாக பேசலை. ஆனால் எடப்பாடி கிளியராக சொல்லிட்டாரு, நாங்கள் ஒரு ஃபேமிலிக்கு ஏடிஎம்கே சரண்டர் பண்ண மாட்டோம், ஷீ இஸ் நாட் வெல்கம் ஹியருங்கிறத தெளிவாக அவர் பல இடத்துல சொல்லியிருக்கார். ஸோ இஃப் ஷீ இஸ் அ வெரி டிசைசிவ் பர்சன், நீங்கள் சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கலி ஆக்டிவ் அண்ட் டிசைசிவ், பை ஆஃப்டர் தட் கிராண்ட் வெல்கம் ஷீகா ஒரு பெரிய வெல்கம் அவங்களுக்கு கிடச்சிது. அந்த வெல்கம்மை கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க ஜெயலலிதா சமாதிக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கோ போவே இல்லை. ஸோ அவங்களால அவங்க மைண்டில் என்ன இருக்குதுன்னு நம்மளால் கிளியராக சொல்ல முடியல. இவங்க மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு கன்ஜெக்சராக தான் நம்ம பார்க்கணும். கன்ஜெக்சர்னால் கெஸ் பண்ணுறது, இது இருக்கலாம் அது இருக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏடிஎம்கேல திருப்பி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் வரணும்னா சசிகலா அவர்கள் திருப்பி உள்ளே வந்தாங்கன்னா ஏடிஎம்கே பார்ட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க திருப்பி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் ஏடிஎம்கேட லீடர்ஷிப்பை கேப்சர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் பவர் டசல் பிட்வீன் டூ குரூப்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட ரைட் ஹேண்ட் மேனாக இருந்தார், டிடிவியோட ரைட் ஹேண்ட் மேன் வந்து இன்றைக்கி தங்கத்தமிழ் செல்வன், ஐ திங்க் அவர் வந்து டிஎம்கேக்கு டிஃபெக்ட் ஆகிட்டார். அதே மாதிரி கரூரில் இருந்த இன்னொரு ஸ்ட்ராங் மேன் செந்தில் பாலாஜிங்கிறவரும் டிஎம்கேக்கு டிஃபெக்ட் ஆகிட்டார். சி வாட் ஐ எம் லுக்கிங் அட், இதில் நான் என்ன பார்க்குறேன்னா ஏடிஎம்கே வந்து ப்ரைமர்லி 2 ஸ்ட்ராங் கேஸ்ட் குரூப்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற பார்ட்டி. ஒன்று வந்து தேவர்ஸ், தட் இஸ் முக்குலத்தார்கள், இன்னொன்று வந்து கவுண்டர்கள். ஸோ this is a balance between Gounder and Tevars. Nobody will look, யாருமே ஒத்துக்க மாட்டோம். ஒரு நார்மல் கவுண்டரில் போனேன்னா they will not accept a Tevar leader as a superior person. அதே மாதிரி Tevars will not accept a Gounder as a superior leader. ஸோ அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் அரசியலில் இன்றைக்கி ஏடிஎம்கேல ஒரு கன்ஃபியூஷன். ஓபிஎஸ் இபிஎஸும் தே ஆர் ட்ரைங் டு ஒரு செஸ் மேனுவர் மாதிரி எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக மேனுவர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சசிகலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு தேவர்.
ஸோ வந்து த கவுண்டர்ஸ் வில் நாட் அக்செப்ட் ஹர் ஆஸ் அ லீடர் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி பேலன்ஸ் ஆகிருந்ததுன்னா, கவுண்டர்ஸ் வந்து வேறு ட்ரெடிஷ்னலி காங்கிரஸ் சப்போர்ட்டிங் குரூப் பிஃபோர் 1973. நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. பொள்ளாச்சி மகாலிங்கம், சி சுப்பிரமணியம், மோகன் குமாரமங்கலம், சுப்பராயன், இவங்க எல்லோரும் வந்து ஸ்ட்ராங் காங்கிரஸ் லீடர்ஸ் ஃப்ரம் கொங்கு ஈரா. அந்த 73க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த கொங்கு என்மாசா வந்து ஏஐடிஎம்கேக்கு எம்ஜிஆருக்கு போச்சு அந்த குரூப்பு. நான் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி, தே ஆர் நாட் கேஸ்ட் பீப்புள், தே ஆர் போத் செலிப்ரிட்டிஸ். ஏன்னா எம்ஜிஆர் அகேன் இஸ் கேஸ்ட் நியூட்ரல். அவருக்கு வந்து மதுரை சைட்லேயும் நிறைய சப்போர்ட் இருக்குது, கொங்கு சைட்லேயும் கம்ப்ளீட் சப்போர்ட் வந்துடுறது. இந்திரா காந்தியோட சப்போர்ட்டும் இருந்தது, ஹூ வாஸ் அ மாஸ் லீடர் அட் தட் டைம். ஸோ ஏடிஎம்கே எம்ஜிஆர் காங்கிரஸ் காம்பினேஷன் கெப்ட் கருணாநிதி அவுட் ஃபார் கலைஞர் ஃபார் 13 years. அதே மாதிரி ஜெயலலிதாவும் ஒரு செலிப்ரிட்டி ஃபிகர் வித் நோ கேஸ்ட், மைனாரிட்டி கேஸ்டில் இருந்தவங்க, விச் போத் கவுண்டர்ஸ் அண்ட் தேவர்ஸ் அக்செப்டட் ஆஸ் அ ரெஃபரி. ரெண்டு குரங்கு பூனை கதை மாதிரி, ரெண்டு பூனைகளுக்கு ஒரு குரங்கு இருக்கிற மாதிரி, ஜெயலலிதா அக்செப்டட் அஸ் தி சுப்ரீம் லீடர். ஐ டோன்ட் திங்க், எனக்கு தெரிஞ்ச எனக்கு எட்டின அறிவு வரைக்கும் கவுண்டர்ஸ் லாங் டேர்மில் வில் நாட் அக்செப்ட் சசிகலா as their leader. நீங்கள் சொல்கிற இதே சூழல் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் இதே சூழல் தான் இருக்குது. அங்கே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஷேரிங் இருக்குது. அங்கே ரெட்டிஸ்க்கும் நாயுடுஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால இப்போ ஸ்ப்ளிட்டே ஆகிடுது. பட் கண்டினியூஸாக ஒரு 40 years நடந்திருக்கு இல்லையா? இல்லையா, எம்ஜிஆர், திஸ் இஸ் என்டிஆர் ரெப்ரசன்டட் நாயுடுஸ், தேர் வாஸ் நோ பவர் ஷேரிங். கப்பா கம்யூனிட்டியை வந்து என்டிஆர் ரெப்ரசன்டட், லேட்டர் சந்திரபாபு நாயுடு ரெப்ரசன்டட், ரெட்டிஸ் வேர் வித் காங்கிரஸ் லாஸ்ட் ரெட்டிஸ் பிகாஸ் தே ஸ்பிளிட் ஆந்திரா. இல்லை மாற்றி தானே வராங்க, அதுக்காக சொல்கிறேன். தட் இஸ் டூ செப்பரேட் அர்த்தத்தில் அந்த சத்தத்தில் சொன்னீங்க. பட் அதுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங் ஒரு 1 year பிகாஸ் அங்கே அது 2 தான் மெயின் பார்ட்டி, அப்புறம் தலித்து. இங்கே அப்படி இல்லை, இங்கே 5 கேஸ்ட் இருக்கு. 1 year இருக்காங்க, தேவர் இருக்காங்க, நாடாரை விட்டுட்டீங்கல்ல. நாடார்லேயே வந்து கிறிஸ்டியன் நாடார்ஸ் தனியாக இருக்காங்க, ஹிந்து நாடார்ஸ் தனியாக இருக்காங்க. ஸோ நாடார்ஸ், யூ நீட் நாடார் இருக்காங்க, 1 year இருக்காங்க, கவுண்டர்ஸ் இருக்காங்க அண்ட் தேவர்ஸ் இருக்காங்க. தென் தெர் இஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் தலித்ஸ். சின்ன குரூப்ஸாக ஸ்பிளிட் ஆகிருக்காங்க, டெஃபினட்டாக ஸ்பிளிட் ஆகிருக்காங்க. தட் இஸ் வை பிஎம்கே வந்து 1 year ஓட்டை எடுத்து வச்சு இந்த ஒரு அவங்களுக்கு ஓட் ஷேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாட்டாலும் தே ஆர் கான்சன்ட்ரேட்டட் ஓட் ஷேர் இன் நார்தர்ன் தமிழ்நாடு. பீப்புள் அவங்க நம்புகிறாங்க தட் வில் மேக் அ டிஃப்ரென்ஸ்னு. அதே அவர் தனியாக போனும்போது அவர் சீட்டை கூட அவரால் ஜெயிக்க முடியல. மாற்றம்னு ஒரு கேம்பெயின், நல்ல கேம்பெயின் ரன் பண்ணி, தமிழ்நாடு ஃபுல்லாக கேம்பெயின் ரன் பண்ணி, அன்புமணி சார் நான் தான் சீஃப் மினிஸ்டர்னும் போது அவரால் அவர் சீட்டையே ஜெயிக்க முடியல. ஸோ இட் இஸ் பிகாஸ் இட்ஸ் அன் ஆட்-ஆன் ஃபேக்டர் இன் நார்தர்ன் அண்ட் சென்ட்ரல் தமிழ்நாடு பார்ட்ஸில் வந்து 1 year ஆர் அன் ஆட்-ஆன் ஃபேக்டர். ஸோ நோ கேஸ்ட் இஸ் அ டாமினன்ட் கேஸ்ட். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஊடகங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மீடியா வந்து அவங்களுக்கு டெஃபினட்டாக நிறையா வெளிச்சம் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது. நாங்கள் உட்பட நிறையா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இந்த சசிகலா அவர்களோட அரசியல் வருகையெல்லாம் பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக வேறு விஷயங்களை நிறையா பேசக்கூடிய ஒரு நபர். நீங்கள் ரொம்ப என்னை யாரும் கேட்கல, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் பிரோஜனமான டிஸ்கஷனாக படுதா, இல்லாட்டி கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிட்டோன்னு தோணுதா? இல்லை, சி நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, கூகுளில் எது ஃபேமஸ்க்கு தமிழ்நாட்டில் எது மேக்ஸிமம் மக்கள் சர்ச் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை தான் இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க. ஸோ யூ ஹவ் டு பேண்டர் டு தி யூ ஹவ் டு ப்ளே டு தி கேலரி. இங்கிலீஷில் சொல்கிறாங்க, கேலரி 6 கேட்டால் நீங்கள் 6 அடிக்கணும், கேலரி 4 கேட்டால் 4 அடிக்கணும். ஸோ இப்போதைக்கு ப்ரொசீஜர் என்னென்னா, கேலரி வந்து சசிகலா, மக்கள் வந்து சசிகலா என்ன நினைக்கிறாங்கங்கிறத கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்க. தெர் ஆர் 2 செப்பரேட் திங்ஸ். நான் சொன்ன ஒரு குரூப்பு வந்து அவங்க மீடியாவில், பிரிண்ட் மீடியாவில் ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தவங்க சசிகலாவை டீமனைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப்பு வந்து அவங்கள லைனைஸ் பண்ணுறாங்க. லைனைஸ்னால் அவங்கள தான் கிரேட்டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ட்ரூத் மே லை இன் பிட்வீன். அவங்க வில்லியும் இருக்க மாட்டாங்க, அவங்க சிங்கமாகவும் இருக்க மாட்டாங்க, நடுநிலையாக இருக்கணுங்கிறது.
இன்னும் மீடியா எப்படின்னா, நீங்கள் வந்து நடுவில் தீபா அது மாதிரி நீங்கள் பண்ணாங்க அந்த பீரியடில். அம்மையார் இழந்த ஒரு பீரியடில் அவங்க நீஸை வந்து வளர்த்து விட்டு பெருசாக பேசப்பட்டாங்க. இன்றைக்கி அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. ஏடிஎம்கேக்காரங்க கட் அவுட்லாம் வச்சாங்க. இன்றைக்கி அந்த தீபா எங்கே போனாங்கன்னே நம்மளுக்கு தெரியல. ஸோ we don't know what is going to happen. ஏன்னா இது வரைக்கும் டிடிவி வந்து பர்சீவ்டு ஃபாலோவர்ஸ் வந்து அமமுகலேருந்து, பர்சீவ்டு ஃபாலோவர்ஸ் வந்து நாங்கள் தனியாக நிற்க போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக யாரும் சொல்லலை. இன்னொன்று, மை குட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியா என்ன சொன்னாங்கன்னா, ஒரே பாதி எம்எல்ஏ அவங்க வீட்டில் இருப்பாங்க, மினிஸ்டர்லாம் அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னாங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிகர்னால் எந்த மினிஸ்டரும் அங்கே போகல. இப்போ வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. ஸோ யூ ஆர் ஹேவிங் ஒன்லி அ கேர்டேக்கர் கவர்மெண்ட். மினிஸ்ட்ரிக்கு இப்போ பவர் கிடையாது. எவ்வளோ மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு மேடம் பின்னாடி போயிருக்காங்க, யாரும் போகல. எவ்வளோ சிட்டிங் ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் போகல. எப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் போவாங்கன்னா, சீட் இல்லை, சிட்டிங் இருக்கிற 120 எம்எல்ஏல ஒரு 117 வாட் எவர் இஸ் தி நம்பர், உங்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாதுன்னு சொன்னால் அவங்களெலாம் போவாங்க. அதை தவிர இப்போதைக்கு போகிறதா எனக்கு தெரியல. ஒரு நல்ல விஷயம் தொடக்க சொன்னீங்க. இதை நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற சூழல் என்னென்னா, கூகுளில் அந்த சர்ச் கீவேர்ட்ஸ்லாம் நம்ம தேடுவோம், தேடிட்டு வந்து ஆடியன்ஸ் வந்து கேட்குற விஷயங்களை நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அந்த ட்ரெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மீடியாவில் நான் அந்த லாங் டெயில் பார்த்து சொன்ன மாதிரி ரெவென்யூ சிஸ்டம் கம்ப்ளீட்லி புரோக்கன். ஸோ ரெவென்யூ சிஸ்டம் புரோக்கன்னால ஜேர்னலிசம்ங்கிறது வந்து இஸ் நோ மோர் வயபிள் ஆப்ஷன். பிகாஸ் இப்போ நான் வந்து கிரிக்கெட்டை பற்றி எழுதணுன்னா, நான் கிரிக்கெட்டை பற்றி ஒரு வீலாக் போடணும்னு வைங்க, ஐ எம் கம்பீட்டிங் வித் ரவிச்சந்திரன் அஸ்வின். இட்ஸ் அ நோ பிரெய்னர், மை வீடியோ ஒன்ட் டூ வெல். So the experts themselves have started commenting, leaving no place for journalists. So journalism as a place is dying. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. நேற்று கூட நான் என்னோடய ஃப்ரெண்டு மோகன்குமார் மங்கலம்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது, 300 வினோத் மேத்தா வருவாரா, 300 குஷ்வந்த் சிங் வருவாரா அப்படின்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் சேட்லி நோ. ஏன்னா குஷ்வந்த் சிங் வந்து நல்லா படித்தவர். அவரால் பயஸ் ஃப்ரீயாக இருக்க முடியுமா, அன்பயஸ்டாக இருக்க முடியும், அவர் மாதிரி அன்பயஸ்டாக இருக்க முடியுமாங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல். அது மாதிரி ஒரு வினோத் மேத்தா மாதிரி எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப டவுட்ஃபுல். ஒரு காலத்தில் ஆனந்த விகடனோட ஆசிரியர் எம்ஜிஆருக்கு அகேன்ஸ்டாக எழுதி அவர் மேலே கேஸ் போட்டு லெஜிஸ்லேச்சரில் அவர் கேஸ் ஜெயிச்சு ₹1 ஏதோ ஒரு பர்டிகுலர் நோட்டை ஜெயிச்சு அந்த நோட்டை வாங்கி ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தார். ஐ திங்க் அவர் பேர் பாலசுப்ரமணியம்னு பேர். அது மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பாங்களாங்கிறது ரொம்ப ரேர் டு சர்வைவ். நீங்கள் இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தாலே சொல்லிடலாம் அவர் வந்து எந்த கேம்பில் இருக்காருன்னு. ஓகே, இப்போ நான் கூட ஒரு யூடியூபராக பார்த்த விஷயம் என்னென்னா, குவாலிட்டியான இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் வைஸ் ரொம்ப கீழே இருக்கும். யூஸ்வலாக அந்த சென்சேஷனல் இன்டர்வியூஸ் வந்து டாப்பில் இருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கு பொருந்தும். இப்போ நீங்கள் நிறைய இஷ்யூஸ் வந்து ரொம்ப டீப்பான ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ்லாம் பேசியிருக்கீங்க. அது வந்து கிடைக்க வேண்டிய வியூஸ் வெளிச்சம் வந்து அது கிடைச்ச மாதிரி எனக்கு கூட தோணும். ஸோ இந்த மாதிரி சூழலில் ஜென்ரலாக ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சரி, இதில் வந்து இப்போ என்னோட வயிற்று பழப்பு இஸ் நாட் டிபெண்ட் ஆன் மை யூடியூப் ரெவென்யூ. எனக்கு இந்த யூடியூப் ரெவென்யூ வரலைன்னா எனக்கு சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வந்து நான் நேற்று தான் என்னோடய யூடியூப் சேனலில் 4 லட்சம் பேர் இன்றைக்கி தான் சேர்ந்தாங்க. ஐ டிட் மை 1000th வீடியோ எஸ்டர்டே. நான் வந்து நான் பேசினேன், என் தம்பி வந்து கேமராவில் பிடிச்சி அவன் லேப்டாப்பில் போட்டு he started broadcasting it. So that kind of model is okay in YouTube. YouTube is அது மாதிரி மாடல் தான் யூடியூப். யூடியூப்லேருந்து ஒரு நீங்கள் 150 பேரை வச்சு கம்பெனி நடத்த முடியுமான்னா முடியாது.
ஸோ நல்ல குவாலிட்டி ஜேர்னலிசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த சூழலில்? குவாலிட்டி ஜேர்னலிசம்ங்கிறது வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு டேக் சைட்ஸ். இப்போ ராஜ்தீப் சர்தேசாய் என் மேன் ஒரு காலத்தில் நான் அவரை ரொம்ப ஐடியலைஸ் பண்ணவன். பட் ஹீ வாண்ட்ஸ் டு ஹண்ட் வித் தி ஹவுண்ட்ஸ் அண்ட் ரன் வித் தி ஹேர். அதாவது பிரிட்டிஷில் ஃபாக்ஸ் ஹண்டிங் மாதிரி அவர் இதோடையும் மயிலோடையும் ஓடணும், ஹவுண்டோடையும் இருக்கணும்னு பார்க்குறாரு. யூ கேனாட் பி லைக் தட் எனிமோர். சித்தார்த் வரதராஜன் மை யூ ஹவ் டு டேக் சைட்ஸ். ஐ எம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் சித்தார்த் வரதராஜன். ஹீஸ் டூ, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப லெஃப்ட். பட் எனிமீஸ் மை ஃப்ரெண்டுங்கிற மாதிரி டுடே ஆர் மெனி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஐ அக்ரி வித் ஹிம். பட் எனக்கும் சித்தார்த்துக்கும் எக்கனாமிக் இஷ்யூஸில் ஒத்துப்போவே போகாது. ஸோ people like Siddharth are the future. And my Pratik Sinha, Alt News Pratik Sinha is the future. Saket Gokhale is the future. நிதின் கோக்லேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில், நிதின் கோக்லே, அந்த பேர் மறந்து போயிடுது எனக்கு. அவர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் இருந்தார். நிதின் சேட்டி, தப்பு. நிதின் கோக்லே வந்து என்டிடிவி. நிதின் சேட்டின்னு ஒருத்தர் இருந்தார். He explored lot of things he wrote in business standard. When water got too hot with the government, business standard let him go. அவர் வந்து அந்த எலக்டோரல் பாண்ட்ஸை பற்றி வேற எங்கேயோ தான் எழுதினார். ஸோ ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இஸ் அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் கவர்மெண்ட். ஏன்னா பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து தான் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வருது. திஸ் சேனல் ரன்ஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்து நீங்கள் எங்கேன்னு எடுக்கிறீங்க? இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ கூகுள் இஸ் செல்லிங் ஆட்ஸ். இந்த ஆடு நீங்கள் இல்லைன்னா எங்கே போயிருக்கோம்? பிரிண்ட்டுக்கும் டிவிக்கும் போயிருக்கோம். ஸோ யூ ஆர் பேசிக்லி டேக்கிங் மணி அவே ஃப்ரம் பிரிண்ட் அண்ட் டிவி. ஸோ ஹவு டு எக்ஸ்பெக்ட் ஜேர்னலிசம் டு சர்வைவ்? ஸோ இப்போ அடுத்தது வந்து சசிகலா பற்றி பேசுனீங்க. அடுத்தது ரஜினிகாந்த் பற்றி உங்களோட கருத்து என்ன? அஃப்கோர்ஸ் அவர் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பட் அந்த ஹோல் எபிசோட் எப்படி பார்க்குறீங்க? சரி, ரஜினிகாந்த் பல இடத்துல சொன்னதாக சொல்கிறாங்க, நான் வெறும் ஆக்டர் தான். எனக்கு டைலாக் கொடுத்தாங்க, நான் டைலாக் பேசினேன். ஐ பிகேம் பை ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் எனக்கே தெரியலன்னு ஒரு பெரிய இடத்துல சொன்னதாக சொல்கிறாங்க. நம்ம சொசைட்டியில், தமிழ் சொசைட்டியில் ஒரு ஆளை எடுத்து நம்ம ஐடியலைஸ் பண்ணி எங்கேயோ கொண்டு போய் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட ரியல் ஃபீலிங்ஸை காட்டினோன்னே தென் வி ரியலைஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஐடல்ஸுக்கு ஒரு க்ளே ஃபீட் இருக்குன்னு. தென் யூ பிளேம் தி ஐடல். அந்த ஐடல் பிளேம் பண்ணுறோம். பட் தி ப்ராப்ளம் இஸ் நாட் அவரோட தவறு கிடையாது. ஃபாலோவர் பிளைண்டாக இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஆனால் இந்த அப்ரோச் வந்து அண்ணா மாதிரி நல்ல லீடர்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குல்ல. அண்ணா வாஸ் நாட் யூ டிடன்ட் ஐடலைஸ் அண்ணா ஆர் காமராஜ் லைக் திஸ். ஓகே, காமராஜ் எலெக்ஷனே தோத்தார். அதுக்கு அண்ணா வருத்தப்பட்டார். ரைட்டா? ஓகே. அதே மாதிரி ராஜாஜிக்கும் ஜீவாக்கும் நடந்த டிபேட்டில் பயங்கரமாக டிபேட் பண்ணுவாங்க. அசம்பிளி கேன்டீனில் ஒன்றா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி காமராஜ் வந்து ஜீவா வீட்டுக்கு போய் வேஷ்டி வாங்கி கொடுத்ததும் உண்மையாக இருந்தது. இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு? போஸ்ட் அண்ணா நான் சொல்கிறது, லீடர் ஆஃப் அப்போசிஷனும் ஒரு ரூலிங் பார்ட்டியும் ஒருத்தர் எனிமீஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிட்வீன் வாஜ்பாய் அண்ட் மன்மோகன் சிங் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. பிட்வீன் நரசிம்மராவ் அண்ட் வாஜ்பாய் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. பிட்வீன் மன்மோகன் சிங் அண்ட் எல்கே அத்வானி நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. யாரோ ஒருத்தர் இரஸ்பான்சிபிளாக எழுதினும்போது சோனியா காந்தி ஸ்விஸ் பேங்க்கில் பணம் வச்சுருக்காங்கன்னும் போது அத்வானி மேடம் கேட்டபோது ஹி அப்பாலஜைஸ்ட். ஒரு டீசன்சி இருந்தது பாலிட்டிக்ஸில். பட் இந்த கரண்ட் கவர்மெண்ட்டில் நேற்று அமித்ஷா சொல்கிறாரு, நாராயணசாமி வந்து ஃபண்ட்ஸை வந்து காந்தி ஃபேமிலி கொடுத்துருக்காருன்னு. வித்தவுட் எனி எவிடன்ஸ் யூ ஆர் டாக்கிங். ஸோ அந்த லெவல் ஆஃப் டிஸ்கோர்ஸ் ஹஸ் கம் டவுன். ஸோ we cannot talk about அண்ணா. I think somebody recently said, no, this is not my original talk. I think one of the speakers in
Kamala Hassan's party said, and I was found it very funny that he joined Kamala Hassan's party. அவர் என்ன சொன்னார்னா, அந்த காலத்தில் மக்கள் படிக்கலை, ஆனால் சாமர்த்தியமான லீடர்களை எலெக்ட் பண்ணாங்க. இப்போ மக்கள் அறிவு சார்ந்து ஆகிட்டாங்க. he was talking about not any particular leader, எம்எல்ஏ கவுன்சிலர் பற்றி சொன்னேன். இந்த எம்எல்ஏ கவுன்சிலர் நம்ம எலெக்ட் பண்ணுற தரம் வந்து கம்மியாக போயிடுது. ஸோ அது ஏன்னு எனக்கு புரியலன்னாரு. ஸோ ஈவன் ஐ எம் அட் அ லாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தி குவாலிட்டி, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்க சமயத்தில் why only our quality of politicians has come down. The quality of politicians has come down because nobody wants to do free service. Everybody wants to be paid. And நம்ம ஊரில் பாலிட்டிஷியனுக்கு பெரிய பணம் கிடையாது. He is supposed to be sacrificed and he is supposed to sacrifice everything and all that. Nobody wants to do that sacrifice anymore. ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான டைமில் ஒரு நல்ல ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.